Yesterday is not hard to recover, but tomorrow is hard to win or lose. Keep your face to a sunshine and you cannot see a shadow. With this beautiful thought, today we are going to see today class. Salem Education warmly welcomes to our YouTube channel. Today we are going to see Francis Bacon's Half Truth. We already seen Francis Bacon's Half Study. I hope that class will be very useful for you. Many viewers are given a positive comments. We are happy to hear. So please share our video. Our video will be useful for your friends too. With this long leave, they can utilize our video. Those who are preparing for PGTRB, NET set, apart from that, those who are studying college and like UG and PG, our video will be useful for them too. If you know anybody preparing for university examination, you can share to them. Our video will be useful for them too. Okay friends, we are going to see today class Francis Bacon's Half Studies. This video also very useful. This topic is famous topic of Francis Bacon's. We will see in detailed manner. Okay, let's cheer up. Let's move to the class. Okay, now we are going to see Francis Bacon's Half Truth. இந்த ஆஃப் ட்ரூத் அப்படின்ற ஒரு எஸ்ஸேல இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் இவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is presented in objective truth in various manifestation. He has presented objective truth in various manifestation. இவரோட பிரசன்டேஷன்ல நிறைய அப்ஜெக்டிவ் ட்ரூத்தை வந்து கொடுத்துருக்காரு. அப்ஜெக்டிவ் ட்ரூத் அப்படின்றது ஒரு ஃபேக்டர். இப்போ மில்க் இஸ் ஒயிட், மில்க் எப்பயுமே ஒயிட் கலர் தான் இருக்கும். நமக்கு பர்பிள் கலர் பிடிக்கும் அப்படின்னா அந்த மில்க் வந்து பர்பிளாக மாற்றிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் ட்ரூத் அப்படின்னா மாறாத ஒரு விஷயம். Similarly, Bacon shares with us the subjective truth operative இன் சோசியல் லைஃப். அதே மாதிரி நம்ம சோசியல் லைஃப்ல நம்ம பர்சனல் ஃபீலிங் ஓரியன்டாவும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுலயும் ஒரு லவ் ஃபேக்டை வந்து பேசியிருப்பாரு. அதுதான் சப்ஜெக்டிவ் ட்ரூத். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவரு பேக்கன் அப்படின்றவர் நிறைய விஷயத்த நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இவரோட எஸ்ஸேல. அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஆஃப் ட்ரூத் இஸ் எ பேக்கன்ஸ் மாஸ்டர் பீஸ் தட் ஷோஸ் கீன் அப்சர்வேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் வித் ஸ்பெஷல் ரிகார்ட் டு ட்ரூத். இதுல பாத்தீங்கன்னா இவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட ஆஃப் ட்ரூத் எஸ்ஸேவை. ஹியூமன் பீயிங் வந்து எப்படி ஒரு ட்ரூத்தை வந்து எதிர்கொள்றாங்க, அப்ரோச் பண்றாங்க அப்படின்றத கொடுத்திருக்காரு. In the beginning of the essay, Bacon rightly observed that generally people do not care for truth as a Pilate, the governor of Roman emperor, while conducting the trial of Jesus Christ, cares little of truth. இந்த எஸ்ஸே ஆரம்பிக்கும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, ஒரு பைலட் ரோமன் எம்பரர் ஒரு கவர்னரா இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட ட்ரையல்ல அப்புறம் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டைம்ல இவர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாரு. அந்த கொஸ்டினை வச்சு நம்மளோட ஆத்தர் வந்து இந்த எஸ்ஸேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் ட்ரூத் செட் ஜஸ்டிங் பைலட் அண்ட் வுட் நாட் சே ஃபார் an answer. அவரு ஒரு மாதிரி ஒரு சர்காஸ்டிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கிற மாதிரி. அட்வான்சிங் ஹிஸ் எஸ்ஸே, Bacon explores the reason why the people do not like truth. இவர் கேட்கிறாரு, இவர் ரீசன் சொல்றாரு எதனால பீப்புள் வந்து ட்ரூத்தை விரும்புறது இல்ல. ஃபர்ஸ்ட், ட்ரூத் இஸ் அக்வயர்ட் த்ரூ ஹார்ட் ஒர்க். எப்பயுமே ட்ரூத் அப்படின்றது எதை நோக்கி போகும் பாத்தீங்கன்னா, எதை சிம்பிளைஸ் பண்ணும்னா ஹார்ட் ஒர்க்கை சிம்பிளைஸ் பண்ணும். அதே மேன் இஸ் எவர் ரெலக்டன்ட் டு ஒர்க் ஹார்ட். மேன் எப்பயுமே என்ன பண்ணுவான், லெத்தாஜிக்கலா இருப்பான். ஹி இஸ் நாட் ரெடி டு ஒர்க் ஹார்ட். ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அவன் ரெடியா இருக்க மாட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹி வாண்ட் ஃப்ரீடம். அந்த ட்ரூத் வந்து அவனோட ஃப்ரீடமை லிமிட் பண்ணும். இந்த ரெண்டு ரீசன்னால தான் ட்ரூத் வந்து பீப்புள் வந்து வெறுக்கிறாங்க அப்படின்றத இவர் கொடுத்துருக்காரு. மோர் தென் தட், த ரியல் ரீசன் ஆஃப் மேன்ஸ் டிஸ்லைக்கிங் டு ட்ரூத் இஸ் தட் மேன் இஸ் அட்டாச்ட் டு லை. இதனால தான் பீப்புள் வந்து லைஸை ரொம்ப பிடிச்சிருக்கு, பொய்யை ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ட்ரூத்தை வந்து அவங்க விரும்புறது இல்லை அப்படின்றத சொல்றாரு. பேக்கன் சேஸ் எ நேச்சுரல் தோ கரப்ட் லவ் ஆஃப் த லைட் செல்ஃப். ஆக்சுவலா நம்ம விரும்புறோம் இல்லையா அந்த லை, அதுவே என்னன்னா ஒரு பொய்யான விஷயம் தான் அப்படின்றத இவர் கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்காருன்னு பாருங்க. Man loves falsehood because Bacon says that truth is as if the bright light of the day and would show what men is actually are. எப்பயுமே ட்ரூத் அப்படின்றது எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு, டே ஆஃப் த லைட், டே லைட்டை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. மேன்னால என்ன பண்ண முடியும், ஆக்சுவலா என்ன சுச்சுவேஷன்ல சரௌண்டிங்ல இருக்கு he able to see, அதை தான் சொல்லியிருக்காரு. லைஸ் லுக் அட்ராக்டிவ் அண்ட் கலர்ஃபுல் இன் டிம் லைட். அதுவே லைஸ் வந்து எந்த டைம்ல இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு டிம் லைட், கேண்டில் லைட் டைம்ல தான் இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும்ன்றது தான் சொல்றாரு. he further adds a mixture of a lie don't ever add pleasure. ஒரு மிக்ஸ்டர் ஆஃப் லை, எல்லாம் நிறைய பொய்யெல்லாம் சேர்த்துனோம்னா அது
பாக்குறதுக்கு ரொம்பவே நம்ம சந்தோஷப்படுத்தும். நிறைய லைவ் பொய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் தரும். அதை தான் இவர் கொடுத்துருக்காரு. இட் இஸ் அ ஃபேக்ட் தட் a man prefers to appreciate illusions, false idea, which make his life more interesting. அது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அவங்க எதை நோக்கி போறாங்க? இல்லூசன் நோக்கி போறாங்க. இல்லூசன்னா ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிஜமா அது கிடையாது. ஃபால்ஸ் ஐடியாவை நோக்கி அவங்க போறாங்க. ட்ரூத் இஸ் லைக் a daylight, but it's true only as much light on the fallacies of the world as a candlelight. The daylight எப்பயுமே என்ன பண்ணும்? Truth is always like a daylight. First of all, daylight ஓட கம்பேர் பண்றாங்க. சரிங்களா? லைஸ் வந்து இவர் எதோட கம்பேர் பண்றாரு? கேண்டில் லைட்டோட கம்பேர் பண்றாரு. இது ஃபர்ஸ்ட் கம்பேரிசன். இதுவுமே கேட்பாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ட்ரூத் இஸ் லைக் a pearl which shows best in the daylight, but it cannot be like a diamond or carbuncle that can shine in the dark. ட்ரூத் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குமா? பியூர் மாதிரி இருக்குமா? அது எப்பயுமே பெஸ்டா எப்போ தெரியும்? டே லைட்ல தான் தெரியும். இட் கேனாட் பி சீன் அஸ் பெஸ்ட் அஸ் கேண்டில் லைட். கேண்டில் லைட்ல அந்த அளவுக்கு பெஸ்டா நமக்கு தெரியாது. அதே டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் லைட்ல இருட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா மின்னும். கார்பன்கல் அப்படின்னா ஒரு பிரைட் ரெட் டைமண்ட் மாதிரி இது ஒரு ஜுவல்லரி ஐட்டம். இந்த ரெண்டு விஷயமும் நைட் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். டே டைம்ல அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்காது. அதை தான் இவங்க சொல்றாங்க. அப்போ இன்னொரு கம்பேரிசன் என்ன கொடுத்துருக்காரு? ட்ரூத்தை வந்து பியர்லாவும், லையை வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு? டைமண்ட். இன்னொரு விஷயம் கார்பன்கல். சரியா? இந்த ரெண்டு விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருக்காரு. That means the truth is unable to show itself in the face of a lie, just as a pearl cannot be seen in a dark. ட்ரூத் வந்து எப்பயுமே என்ன பண்ண முடியும்? பகல் டைம்ல தான் பார்க்க முடியும். லைவ் வந்து நைட் டைம்ல பார்க்க முடியும். அதுதான் இந்த பியல் வந்து நைட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்காது அப்படின்றத சொல்றாரு. டார்க் டைம்ல லைட் தெரியும். இன்னொரு இதுல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, டே டைம்ல எல்லா விஷயமும் பளிச்சுன்னு நம்மளால பார்க்க முடியும். அதே நைட் டைம்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கேண்டில் இருக்கும் அந்த இடத்துல இருக்க விஷயத்த மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், சுத்தி இருக்கிற விஷயத்த பார்க்க முடியாது. இதுல இருந்து என்ன விஷயங்கள் சொல்ல வராங்கன்னா, எது தேவையோ அதை மட்டும் சொல்லுவாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் மறைச்சிருவாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் லை. அது சரிங்களா? வித் எ டீப் அப்சர்வேஷன் ஆஃப் எ மேன் சைக்காலஜி, Bacon states that it deprived of false pride and vanity. The human mind would contract like a strong balloon, and these human beings would become poor, sad, ill. இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹியூமன் சைக்காலஜியை நம்ம பார்க்கும்போது அப்சர்வ் பண்ணும்போது அவன் எதை நோக்கி போறான் அப்படின்னா ஃபால்ஸ் ப்ரைடையும் வேனிட்டியும் நோக்கி போறான். ஃபால்ஸ் ப்ரைட், ஃபால்ஸ் அச்சீவ்மெண்ட் அதை நோக்கி போறான். அவன் எந்த கட்டத்தில் அவனை கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காத்து போன பலூனாட்டம் அவனை மாத்துது. அப்ப காத்து போன பலூனாட்டம் மாத்துது அப்படின்னா அவன் எதை நோக்கி தள்ளப்படுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேடஸ்ட் பர்சனாகவும் ரொம்ப பேத்தட்டிக் பர்சனாகவும் தள்ளப்படுறான். ஆட்டோமேட்டிக்கலி பிகம் a poor, sad, ill. அதுதான் இவங்க சொல்றாங்க. However, the poetic untruth is not gone unnoticed by Bacon's piercing intelligence. அதான் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கறாரு. நார்மல் அன்றாட லைஃப்ல நம்ம போய் பேசுறத பத்தி இவ்வளவு நேரம் பேசணும். போயிட்ல எப்படி போய் பேசுறாங்க அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறாரு. He says though poetic untruth is a wine of the devil in priest eyes, yet it is not as harmful as the other lies are. ஒரு poetic untruthன்றது எப்படி இருக்குன்னா ஒரு wine of the devil மாதிரி இருக்கு. அது priestோட ஐஸ்க்கு. இது வந்து அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது அப்படின்றது சொல்றாரு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். மிக்ஸ்டர் ஆஃப் லைஸ் வித் ட்ரூத் ஆட் பிளஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் மிக்ஸ்டர் ஆஃப் லைஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா அதோட அது எதை கொடுக்கும்? ஹாப்பினஸ். Here the Bacon says about imagination, if a man hangs on to the absolute truth and does not allow fancy, hope or even doubts, he will be melancholy person. ஒரு பர்சன் அப்சல்யூட் ட்ரூத்தை நோக்கி மட்டும் இருக்கான் அப்படின்னா அவனை எதை நோக்கி கொண்டு போகும்னா அவனை ஒரு மெலன்கோலி பர்சன் தான் ஆக்கிரும். அவனுக்கு ஒரு ஃபேன்சி இருக்காது, ஹோப் இருக்காது, டவுட் இருக்காது, இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. அப்போ வந்து அவன் ஒரு சோகமான பர்சனாக இருப்பான். அவனுக்கு தேவைப்படுது கொஞ்சம் நாச்சு அப்படின்றது தான் இவர் சொல்றாரு. Poetry has often been accused of being false as it is filled with imagination. Poetry எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணும், ஒரு பொய்யான விஷயத்தை ஃபில் பண்ணும். But it is only a shadow of a lie, a reflection of reality which in
itself a reflection of idea, reflection of lie தான். ஒரு இது வந்து அந்த அளவுக்கு harmful கிடையாது அப்படின்றத இவர் சொல்றாரு. But it is not the lie that passes over the mind, but the lie that deeply sinks into the mind that hurts. இது நம்ம மைண்டுக்குள்ளார போகாத வரைக்கும் நம்மளோட அந்த லை வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணாது. In case in our mind, if it is entered into our mind means it will hurts அப்படின்றது தான் சொல்றாரு. ரொம்ப மைண்டுக்குள்ளார போச்சுன்னா நம்மள ஹர்ட் பண்ணும். Bacon, being a literary artist, illustrates his concept with an apt imaginary that the poetic untruth is but the shadow of a lie. பேக்கன் வந்து இந்த லிட்ரரி ஆர்டிஸ்ட் போயட்டை பத்தி சொல்றாரு. அவர் எப்படி வந்து ஒரு ஒரு கான்செப்ட் வந்து இமேஜினேஷன் ஓரியன்டா ஒரு ஆப்டா இமேஜினேஷன் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்றதுதான் இவர் சொல்றாரு. இப்போ ஒரு உருவம் அதுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ நிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆப்டான விஷயத்த வந்து அவங்க கொடுக்குறாங்க. The enquiry of the truth, knowledge of truth, belief of truth, இந்த 3 விஷயத்தையும் இவர் கம்பேர் பண்ணியிருக்காரு. ஆர் கம்பேர்ட் வித் என்ஜாய்மெண்ட் ஆஃப் லவ், என்ஜாய்மெண்ட் ஆஃப் லவ்வோட கம்பேர் பண்ணியிருக்காரு. such a comparison lends the literary charm to this essay. இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் தான் இந்த எஸ்ஏக்கு ரொம்பவே வேல்யூ கொடுத்துச்சு அப்படின்றது தான் சொல்றாரு. Bacon further says in that the last act of creation was to create rational faculty which helps in finding truth is a finished product of God's blessing, as he says. The last was the light of the reason, is the illumination of his spirit. Bacon வந்து எதை கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா ட்ரூத் த்ரூ லைட், லைட்டை வந்து ட்ரூத்தோட கம்பேர் பண்ணியிருக்காரு. brings in the biblical example of God's கிரியேஷன் ஆஃப் லைட். அந்த பிப்ளிக்கல் எக்ஸாம்னா பைபிள்ல கொடுத்துருப்பாங்க காட் எப்படி லைட்டை கிரியேட் பண்ணாருன்னு, அதை கொடுத்துருக்காரு. ஆன் த ஃபர்ஸ்ட் டே காட் கிரியேட்டட் லைட் அண்ட் த சிக்ஸ்த் டே ஹி கிரியேட்டட் a man whom he gifted the light of reason. ஃபர்ஸ்ட் டே என்ன பண்றாரு, காட் லைட்டை கிரியேட் பண்றாரு. சிக்ஸ்த் டே இவர் என்ன பண்றாரு, மேனை கிரியேட் பண்றாரு. whom he gifted the light of the reason. எதுக்காக அந்த லைட் வந்து கிரியேட் பண்ணாங்க, அந்த மேனுக்கோசரம் தான் அப்படின்றது தான். The Bacon quotes a poet who said, "No pleasure is comparable to the standing upon the vantage ground of truth and to see the error and wanderings in the vale below." ஆக்சுவலா இந்த கொட்டேஷன்ல இவர் என்ன கொடுத்துருக்காரு, இந்த லைன்ஸ் வந்து இந்த ஒர்க்ல இருக்கு, என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா எந்த பிளஸரும் ட்ரூத் எங்க இருக்கோ அதை பாயிண்ட் பண்ணல அப்படின்றது தான். டு see the error and wandering in the vales below. நம்ம வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மேன் வந்து எப்பயுமே such a man would looks upon the error and wandering with the pity, not with the pride. பிளஷர் எந்த பிளஷரும் உண்மையை நோக்கி மட்டுமே கிடையாது. இது வந்து யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ வாண்டர் பண்றாங்களோ அதையும் அது பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றது தான். யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ அவனோட லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப பிட்டியா தான் இருக்கும், ஆனா ப்ரைடா இருக்காது அப்படின்றது தான் இவங்க சொல்றாங்க. அப்ப இஃப் எ மேன்ஸ் மைண்ட் கேன் மூவ் இன் சேரிட்டி, ஒரு மேனோட மைண்டு எப்பெல்லாம் சேரிட்டி தாராள மனசா இருக்கோ, ரெஸ்ட் இன் ப்ரோவிடன்ஸ், ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணுதோ, turn upon the poles of truth, ட்ரூத்தோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானோ அப்பதான் he will certainly find the heaven on the earth. அப்பதான் the earth heaven-அ பார்க்க முடியும், paradise-அ பார்க்க முடியும் அப்படின்றது சொல்றாரு. Bacon's moral idealism is obvious when he advancing his argument in favor of truth assert that the earth can be made paradise only with the help of truth. இந்த paradise அப்படின்ற உலகத்தை அவனால என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றது சொல்றாங்க. A man should ever stick to the truth in every matter. மேன் எப்பயுமே எல்லா விஷயத்திலுமே உண்மையா இருக்க முடியாது. do the act of charity, அதனால அவன் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவணும். have faith in every matter, எல்லா விஷயத்தையும் நம்பணும். do the act in charity, திரும்பியும் ஆக்ட் பண்ணணும், காட் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது சொல்றாரு. பேக்கன் ஸ்ட்ராங்ஸ் பிலீவ் இன் ட்ரூத், டிவைனிட்டி ஸ்டேட் தட். இது டிவைனிட்டியும் இந்த பிலீஃப் பத்தியும் அவர் ஒரு லைன் கொடுத்திருப்பாரு இந்த எஸ்ஏல. Certainly it is a heaven upon earth to have a man's mind move in charity, rest in providence and turn upon the poles of truth. இதுதான் நான் மேலேயே கொடுத்துருக்கேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு நான் கொடுத்தேன். மேனோட லைஃப் எப்படி இருக்கும், அவன் சேரிட்டியை நோக்கி போகணும், ஃபியூச்சரை நோக்கி போகணும், அதை தாண்டி அவன் வந்து எப்படி இருக்கணும், அவன் வந்து ட்ரூத்தை நோக்கி இருக்கணும், ட்ரூத் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது தான். From the objective truth, Bacon passes a judgment to the subjective truth which he calls the truth of civil business. அப்ஜெக்டிவ் ட்ரூத் அப்படின்னா ஒரு ஃபேக்ட், உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு ரியல் ஃபேக்ட் தட் cannot connects with personal thoughts. நம்மளோட பர்சனல் தாட்டோட கனெக்ட் ஆயிருக்காது. இட் வில் நாட் சேஞ்ச் வித் that personal wish,
due to personal whims we can't change அப்படின்றது தான். பேக்கன் passes the judgment கொடுக்குறாரு எதை நோக்கி subjective truth. அது வந்து எப்படி ஒரு விஷயமா civil business அப்படின்றத சொல்றாரு. It is a compelling quality of truth. Bacon observed that person who do not practice truth acknowledge it. யாரெல்லாம் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணலையோ அவங்களாம் இது தெரிஞ்சுக்கோங்க. பேக்கன்ஸ் ஐடியலிஸ்ட் மாரல் ஆட்டிடியூட் இஸ் ஆப்வியஸ். இன் திஸ் லைன்ஸ் வி கேன் சே, இந்த லைன்ல அவர் சொல்லியிருக்காரு ஒரு மாரல் விஷயத்த. தட் கிளியர் அண்ட் ரவுண்ட் டீலிங் இஸ் த ஹானர் ஆஃப் எ மேன்ஸ் நேச்சர் அண்ட் தட் மிக்ஸ்டர் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் இஸ் லைக் அலாய் இன் காயின் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் விச் மே மேக் த மெட்டல் ஒர்க் பெட்டர் பட் இட் எம்பசிட் இட். ஆக்சுவலாக நம்மளை சுற்றி இருக்கிறது கிளியராக தெரியும். கிளியரான விஷயத்த நான் பற்றி பேச போகிறேன். நம்மளோட லைஃப் வந்து எப்படிப்பட்ட லைஃபாக இருக்குது, ஒரு ஃபால்ஸ்ஹுட் லைஃபாக இருக்குது. அது எப்படின்னா ஒரு காயினில் எப்படி கோல்டு சில்வர்லாம் சேர்ந்து ஒரு அலாயாக ஒரு கிரியேட் பண்ணுறாங்களோ அது பார்க்குறதுக்கு ஒரு மெட்டலாக ஒரு நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது உண்மையான விஷயம் கிடையாது அப்படின்றது தான் சொல்கிறாரு. பேக்கன் ஃபர்தர் அசர்ட்ஸ் தட் த லயர் ஆர் லைக் எ ஸ்னேக் தட் கோஸ் பேஸ்லி அப்பான் த பெல்லி ஆர் நாட் அப்பான் த ஃபீட். இமேஜினரி comparison is apt and convincing. இதுல என்ன சொல்வாரு அப்படின்னா லயர்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு. யாரெல்லாம் பொய் பேசுறாங்களோ அவங்கள வந்து இந்த இடத்துல கம்பேரிசன் கொடுத்துருப்பாரு. இவங்களை எப்படிப்பட்டவங்களா, ஸ்னேக் மாதிரி உள்ளவங்களா. சரிங்களா? பாரடைஸ் லாஸ்ட்ல நம்ம பார்த்துருப்போம் ஆடம் அண்ட் ஈவோட ஸ்டோரியை வந்து நமக்கு அதுல டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஈவை வந்து ஸ்னேக் போயிட்டு கெடுத்துச்சு, காட்க்கு ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ண வச்சுச்சு அப்படின்றது அந்த இடத்துல கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு எந்த உருவத்தோட போயிருப்பாங்க, அந்த சாட்டன் பாத்தீங்கன்னா ஸ்னேக் உருவத்துல தான் போயிருப்பாங்க. அவங்க ஆக்சுவலா அந்த ஸ்னேக் வந்து அவங்க வயிற்று மேல ஏறி காது கிட்ட போய் அவங்க கிட்ட சொல்லும், இந்த மாதிரி நீ வந்து இந்த ஃப்ரூட் சாப்பிடு, காட்க்கு ஆப்போசிட்டா விஷயங்கள்லாம் சொல்லும். அந்த ஃப்ரூட்டை வந்து காட் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட வைக்கிற அளவுக்கு அது வந்து இன்டியூஸ் பண்ணும். அது எது மேலே ஏறி போகும்னா அவங்க வயிற்று மேலே ஏறி போய் காது கிட்ட பேசுவோம். அதை வந்து இவங்க சொல்லியிருப்பாரு. மோர் ஓவர் இஸ் கம்பேரிங் வித் தட் ஸ்னேக். எவ்வளோ ஒரு மோசமான ஸ்னேக்காக இருக்கும், அப்படி மேலே கிரால் பண்ணி போய் காது கிட்ட பேசியிருக்கு. மோர் ஓவர் த பேக்கன் ரெஃபர்ஸ் டு மான்டைன் ஹூ இஸ் ஆஃப் த வியூ தட் லைஸ் ஃபேசஸ் காட் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரம் த மேன். இது வந்து இவர் இன்னொரு விஷயத்த ரெஃபர் பண்ணியிருப்பாரு. மான்டைன் அப்படின்றவர் சொன்ன ஒரு கொட்டேஷன் இவர் கொடுத்திருப்பாரு. பேக்கன் adds the falsehood is the height of the wickedness and as such will invite the judgment of God upon all the human beings on doomsday. அதான் lies faces Godன்றதுக்கு இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் பொய்யானவங்களுக்கெல்லாம் காட் என்ன பண்ணுவாரா, பனிஷ்மெண்ட் கொடுப்பாராம், ஜட்ஜ்மெண்ட் டே, எண்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் டே. அதுதான் டூம் டே. கிறிஸ்டியானிட்டியில அவங்க படிச்சிருப்பாங்க, அதுவுமே நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எண்ட் ஆஃப் த டே காட் வருவாரு, யாரெல்லாம் உண்மையா இல்லையோ, யாரெல்லாம் ஈவில் கிரியேச்சரோ அவங்களெல்லாம் காட் வந்து கொல்வாரு அப்படின்றது நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்க சொல்றாங்க. Therefore, the Bacon concludes his essay with the dedicatism with the think of Christian morality. Christian morality வச்சு இவர் வந்து இந்த essay வந்து end பண்ணிருப்பாரு. In the essay of truth, there is no digression. All the arguments in the essay pertains to the single main idea truth. எல்லா விஷயமும் எதை நோக்கி போகுது, மெயின் ஐடியா ட்ரூத்தை நோக்கி மட்டும் இந்த எஸ்ஸேல பேசியிருக்காங்க. Bacon's wide learning is clearly observed when he referred to Pilate. பைலட் அப்படின்றது ஹிஸ்டாரிக்கல் பர்சனே இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 3 பேரை வந்து இந்த எஸ்ஏல வந்து இவர் கொடுத்துருப்பாரு. அதுவுமே கேட்பாங்க, இந்த 3 பேரை வந்து எந்த எஸ்ஏல கொடுத்தாரு அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால தான் நான் இதுவுமே கொடுத்துருக்கேன். லூசியன் அப்படின்றவர் கிரீக் லிட்ரேச்சர், இவரை பற்றியுமே இதில் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் கிரியேஷன் மான்டைன், இவர் வந்து பிரெஞ்சு எஸ்ஏயிஸ்ட், இவரை பற்றியுமே இதில் கொடுத்துருப்பாரு. பைலட் அப்படின்றவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பேசின வார்த்தைகள் வாட் இஸ் ட்ரூத் அப்படின்ற விஷயத்தை ஆட் பண்ணி கேட்டிருந்தாரு. லூசியன் அப்படின்றவர் இந்த லைனால என்ன நடக்குது, ஃபால்ஸ்ஹுட் மட்டும் தான் நடக்குது, அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இவர் ஒரு கண்டென்ட் கொடுத்திருப்பாரு. அந்த விஷயத்தை நம்மளோட ஆத்தர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியே மான்டைன் அப்படின்றவர் காட் வந்து எப்படி வந்து இந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணாரு, எதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாருன்ற விஷயத்தை கொடுத்திருப்பாரு. அதையும் இவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆஃப் ட்ரூத் வந்து நிறைய சிமிலிஸ் கொடுத்துருக்கு. என்னென்ன சிமிலிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லயர்ஸை யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஸ்னேக்கோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு
அந்த ஸ்னேக் எப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. லையரோட ஆக்டிவிட்டியும் அந்த ஸ்னேக்கோட ஆக்டிவிட்டியும் சேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிக்ஸ்டர் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் இஸ் லைக் ஃபால்ஸ்ஹுட், நிறைய பொய்கள் சேர்ந்து இருந்ததுன்னா அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும், கோல்டும் சில்வரும் சேர்ந்தா ஒரு அலாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சிம்லிஸ் கொடுத்துருக்காரு. சிமிலர்லி truth is open daylight whereas lies is candle light, fake dim light. பாருங்க, ட்ரூத் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் டே லைட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, லைவ் வந்து கேண்டில் லைட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ட்ரூத் இஸ் எ பியூர் ட்ரூத் வந்து யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, பியூரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைவ் வந்து டைமண்ட் அதோட கம்பேர் பண்ணுறாங்க. டைமண்ட் டே லைட்டில் வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஷைனிங் இருக்காது. அதை தான் இவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. The essay of truth is not ornamental as was the practice of Elizabethan prose writing. Of truth வந்து ஒரு ஆர்னமெண்டல் விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல யாருமே இந்த டாபிக் எடுத்து யாரும் எழுத கிடையாது. Bacon is simple, natural and straightforward in his essay, though Elizabethan color is also found in of truth because there is a moderate use of Latinism in essays. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல அந்த எலிசபெத்தின் ஏஜோட கலருமே இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும், அதோட பேக்ரவுண்ட் அதோட நேச்சர் இதுல இவரோட எஸ்ஏல தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாட்டின் லாங்குவேஜும் மாடரேட்டா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Economy of words is found in the essay not alone but syntactic brevity is also obvious in this essay. இவர் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காரு, சின்டாக்டிவ் பிரேவிட்டியும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. We find conversational in this essay which is the outstanding feature of Bacon's style. பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் ஸ்டைலில் இவர் எழுதியிருப்பாரு, அதுவே ஒரு பெரிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர் ஆஃப் பேக்கன் ஸ்டைல் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். There is a peculiar feature of Bacon, aphorism அப்படின்றதுல இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்போரிஸ்டிக் எஸ்ஸே அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், இவரோட எஸ்ஸே தான் அது. சரிங்களா? we find many short, crispy, memorable, witty இந்த மாதிரி தான் விஷயத்துல தான் இவரோட எஸ்ஸேல நம்ம பார்க்கலாம். therefore the Bacon essay of truth is rich in matter and manner. இவரோட எஸ்ஸேல பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரிச்சில் இருக்கும், அதே மாதிரி சிவில் கவுன்சிலிங் தர மாதிரி இருக்கும், பர்சனல் லைஃபுக்கும் moral life. Truth is of utmost important in civil life in business. General civil life na நம்ம பர்சனல் லைஃபும் சரி ஜென்ரல் லைஃபும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். யாரு? ட்ரூத் அப்படின்றதே இவர் சொல்லியிருக்காரு. திரும்பி ஒரு டைம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ரீகேப் பண்ணிடலாம். பிட் ஆஃப் லை இஸ் மிக்ஸ்டு. லை வந்து மிக்ஸ் ஆகி வந்துச்சுனாலே என்ன ஆகும், காப்பர் கோல்டு சில்வர் எல்லாம் சேர்ந்த ஒரு அலாய் மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது இவர் சொன்னாரு. இது இம்பியூர் ஆயிடும், ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு மெட்டலா இருக்கும், ஆனால் இம்பியூரான விஷயமா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. இட் மேக் இட் ஈஸியர் to work with these metal but at the same time make it impure. Bacon compares falsehood to a snake crawling on its belly rather than walking on its feet. கீழே நடக்கிறதுக்கு பதிலா அவங்க ஸ்டொமக் மேல போனனால இது வந்து ஒரு பேட் ஆட்டிடியூட் அப்படின்றது தான் இவர் சொல்றாரு. யாரோட கம்பேர் பண்றாரு? லையரோட கம்பேர் பண்றாரு. There is no activity more shameful than being false and treacherous. இந்த ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு மோசமான ஆக்டிவிட்டியே கிடையவே கிடையாது. லையர்ஸ்க்கும் இதே தான் பொருந்தும். இன் திஸ் கான்டெக்ஸ்ட் பேக்கன் quotes Montaigne, who said that a liar is a man who is a brave towards God and coward towards man. யாரெல்லாம் போய் பேசுறாங்களோ அவங்களாம் காடை பார்த்து பயப்பட மாட்டாங்க, மனுஷனை பார்த்து தான் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து செஞ்ச தப்பு அவங்க சொன்ன பொய் வந்து தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு Bacon emphasize on the wickedness of falsehood and treachery by saying that these are the qualities that will be the cause of calling upon judgment of God upon mankind. அத என்ன சொல்றாரு, ஒரு நாள் கண்டிப்பா ஃபால்ஸ்ஹுட்டோட பேட்னஸ் நமக்கு தெரிய வரும். அது யாரெல்லாம் பொய் பேசினாங்களோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாரு, காட் ஒரு நாள் வந்து பனிஷ்மெண்ட் தருவாரு, அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்றது சொல்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். We will meet you in next class.